டிஎன்பிசி கவர்மெண்ட் ஜாபுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான அவேர்னஸ் வீடியோ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி தேர்வுகள் இனிமேல் நடைபெற வாய்ப்பு இருக்குது. ஆகையால் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன். அதாவது காசு கொடுத்தா வேலை கிடைக்கும். காசு 5,00,000 கொடுங்க, 10,00,000 கொடுங்க. எம்எல்ஏபி எனக்கு தெரிஞ்சவர், எம்எல்ஏவோட மாமா தான், நான் மச்சான் தான். அதனால் வந்து காசு கொடுங்க, நான் வேலை வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லி யாரும் போய் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா, டிஎன்பிசி வந்து தேர்வு வந்து முறைப்படி எந்த ஒரு ஊழலும் இல்லாததான் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் ரூ. 1 கொடுக்காதீங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச சித்தப்பா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு பழக்கம், பெரியப்பா பழக்கம், மாமா பழக்கம். அவர் நம்பிக்கையான ஆள் தான். காசுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. வேலை கட்டாயம் கிடச்சிரும். 10,00,000 கொடு, 20,00,000 கொடு, 5,00,000 கொடு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையின் பேரில் கூட யாரும் வந்து ரூ. 1 கொடுக்காதீங்க. புரியுதுங்களா? நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமாக நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க. திரும்ப உங்களுக்கு அந்த பணம் கிடைக்காது. நீங்கள் போய் கேட்டாலுமே கூட தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், 1 மாதம் கழித்து தரேன், 6 மாதம் கழித்து தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. அதாவது தரலின்னு சொன்னால் தான் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. தரேன்னு சொன்னால் சரி வெயிட் பண்ணலான்னு சொல்லி காலத்தை கடத்தி கடைசியில் நீங்களே கேட்டு சங்கி போகிற அளவுக்கு செஞ்சுருவாங்க. சரி போனால் போகுது விட்டுறலாம், பணம் நமக்கு வேணான்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுவீங்க. ஆகையால் வந்து நீங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து துணிச்சலாக, அதாவது போய் துணிச்சலாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஓகேங்களா? அதாவது ஏமாந்துட்டோம், இது வந்து ஊருக்கு தெரிஞ்ச அசிங்கம், சொந்தத்துக்கு தெரிஞ்ச அசிங்கம் அப்படின்னு சொல்லி பயந்து இருந்தீங்கன்னா தான் ஏமாற்றுபவர்களுக்கு இது ஒரு சாதகமாக முடியுது. சரிங்களா? அதனால் வந்து பணம் கொடுத்து யாருக்கிட்டையுமே ஏமாறாதீங்க. அப்படி வந்து வேலை வாங்கி தரேன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா, அதாவது பாருங்கள், பணத்தை எடுத்து காமிங்க. சார் பணம் என்கிட்ட இருக்குது, நீங்கள் வந்து வேலை எனக்கு போட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டான், ஓடி போயிடுவான். ஓகேங்களா? ஏமாறுபவர்களை விட ஏமாற்றுபவர்களே அதிகம். அதனால் உங்கள் பணத்தை பத்திரமா வச்சுக்கிங்க. உங்களால் மட்டும்தான் முடியும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். வேறு யாராலையுமே முடியாது. நீங்கள் மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். நைட்டு பகலாக உட்காந்து படிங்க, கிளியர் பண்ணுங்கள். லைஃப் ஃபுல்லாக ஜாலியாக இருங்க. கடன் பட்டுக்கிட்டு கடன் வாங்கி காசை எங்கேயாவது வேலை வாங்கி தரான்னு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க.